ஹே ஹாய் தங்கம்ஸ். கிளினிக்காவை நியர்பையில் இருக்க ஒரு பால்வடியில் சேர்த்துருக்கேன். ஸோ மேடம் அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவளோட ஃப்யூச்சரில் அது ஒரு குட் மெமரிஸாக இருக்கும். உள்ளே என்டர் ஆனோடனே செம்மையாக பயந்துட்டாங்க மேடம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாங்க. தாய்மாமானா அது ஒரு ஜஸ்ட் வேர்டு கிடையாது, ஒரு ரிலேஷன் கிடையாது, அது ஒரு எமோஷன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற விதமாக என் தம்பி பால்வடி தான் போனால், இருந்தாலும் ஃபஸ்ட் டே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வந்து அந்த ஜன்னல் வழியாக அந்த அவளை பார்த்து ரசிச்சுட்டு ஒரே எனக்கு அப்படியே என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அம்மா சொல்லியிருக்காங்க, நீயும் பால்வடி போகும்போது உங்கள் மாமாவும் அதே மாதிரி தான் வந்து இருப்பார், நீ கொஞ்சம் நேரம் தான் இருப்ப, அதுக்குள்ளே மாமா வந்து ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. தென் டே 2 ஃபஸ்ட் டே விட ஓகேவாக தான் இருந்தா. அங்கே கொடுத்த சாதமை வந்து மேடம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பட் பாப்பாக்கு அது செட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து நானே வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றா பாருங்களேன். வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. அங்கே பசங்க கூட சேர்ந்து அந்த தட்டில் சாப்பிடணுன்றது அவளுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து அதை என்கரேஜ் தான் பண்ணேன். டே 3 எல்லா பாப்பாவும் ஸ்கூல் போனால் அம்மா வேணும் அப்படின்னு அழுதுருப்பாங்க. பட் என்னோட பேபி அப்படியே ஆப்போசிட். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க தான். அப்பா வேணும் அப்பா வேணும்னு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ நாங்கள் அன்றைக்கி சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டோம். டே 4 நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பசங்க கூட சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மேடமோட சேட்டைகள்லாம் பாருங்களேன். மேம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா, அவங்க ஒரே ஒரு குட்டி குரல் கொடுத்தோன்னே அப்படியே நான் தேடி ஓடி வந்துட்டாங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அவளே அந்த லைனில் போய் நின்று அவளே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மேம் சொல்கிறது எல்லாமே கேட்டுட்டு வந்து உட்காருறது, அது எல்லாமே வந்து என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகுறா அப்படின்றது ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்ச டேட் வேறு தள்ளி போய் சடனாக தான் ஜாயின் பண்ணி விட்டோம். ஸோ பேக் அந்த மாதிரி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. அங்கே பசங்களை பார்த்து மேடம் ஒரே ஆடம். அதனால் வந்து மீஷோவில் நான் வந்து ஒரு பேக் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் மேடமோட செலெக்ஷன் தான். எல்லா பாப்பாவும் என்ன செலக்ட் பண்ணுவாங்க, இந்த மிக்கி மவுஸ், டெடி பியர் ஆர் சம்திங்கில் என்னோடய பேபிக்கு வந்து கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து கிரேப்ஸ் தான் செலக்ட் பண்ணால். ஸோ அந்த பேக் நாங்கள் வாங்கினோம். அவங்க அப்பா கொண்டு வந்து அதை கொடுத்தாரு. மேடம் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் மாதிரி பேக் போடுறேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து கர்ச்சீஃபும் ஆர்டர் பண்ணி மேடம் ஒரே ஹாப்பி. அதை உடனே அந்த பேக்கை மாட்டி ஷோ ஆஃப் பண்ணி வெளியில் போய் அவங்க பாட்டிக்கிட்டலாம் காட்டி இப்போவே நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டில் ஒரே தொல்லை. நெக்ஸ்ட் டே மேடம் அந்த பேக்கோடவே எனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க. அன்னைக்கு அவங்க பாப்பா கூட கொஞ்சல்ஸ் தான், ஒரே கொஞ்சல்ஸ் தான். ஃபைனலி பசங்க கூட மிங்கல் ஆகி மேடம் ஒரே ஹாப்பி மூடு தான். ஸோ இந்த மாதிரி க்யூட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.